பல அனிமேக்கள் பல டப்பிங் டீமால் பல ரிலீஜன் லாங்குவேஜஸில் வந்து இன்னைக்கு டப் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அனிமேலேருந்து சின்ன சின்ன ஊர் பேர் தெரியாத அனிமேக்களும் வந்து இப்போது நமக்கு தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட லாங்குவேஜஸில் வந்து பார்க்க முடியுது. என்னதான் இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இது வந்து அனிமேக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமையுது. என்னடி சொல்ற? அப்படி என்ன ஆபத்துகளை நம்ம தமிழ் டப்பிங் வந்து அனிமேக்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க சீக்கிரம் அந்த வீடியோவை முடிக்கலாம். அனிமேக்களுக்கு என்னென்ன ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனிமேக்கள் எப்போலேருந்து டப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து அனிமேக்கள் வந்து ஒன்று இங்கிலீஷில் டப் ஆகிடும். நம்ம இந்தியாவில் ஹிந்தியில் பல அனிமேக்கள் வந்து அப்போவே டப் ஆகி இருந்திருக்கு. சில அனிமேக்கள் மட்டும் வந்து தமிழ் டப்பில் இயர்லி 2K டைம்லேயே வந்து டப் ஆகிருக்கு. ஆனால் இந்த தமிழ் டப்பிங்கோட ரேப்பிட் க்ரோத் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நருட்டோ கிட்டேருந்து தான். சோனி நருட்டோவோட ரைட்ஸை வாங்கி அதை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. அதில் கிடைச்ச ஃபேமை வச்சு தான் மற்ற அனிமேக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக வந்துச்சு. தமிழ் டப்பிங்கில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் நிறையா அனிமேக்களோட ரேப்பிட் க்ரோத் ஆரம்பிச்சது. இன்றைக்கி பல அனிமேக்கள் பல சேனல்லையும் பல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து இன்றைக்கி அவைலபிளாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி அனிமேக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை ரசிச்சுக்கிட்டும் இருக்கோம். ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே வந்து இந்த அனிமே டப்பிங் வந்து மாற்றிருக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில். நிறையா அனிமேக்களை டப் பண்ணுறது நல்லது தானே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதாங்க பிரச்சனை. சேச்சுரேஷன் ஆஃப் அனிமேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு நாளைக்கு மட்டுமே எத்தனை தமிழ் டப் அனிமேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட ஊர் பேர் தெரியாத அனிமேஸ் எல்லாமே வந்து டப் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இவன் தான் எதை கொடுத்தாலும் பார்க்குறான், எல்லாமே அனிமே தானே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை ஒரு குவாலிட்டியாக பண்ணுறதை விட்டுட்டு அவங்க ஜஸ்ட் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டமேனிக்கு டப் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. என்ன பார்க்குற? அவன் புண்டைக்கு இவன் புண்டைக்கு தமிழ் நெட்ஃப்ளிக்ஸ் புண்டைக்கும் இல்லை, எல்லாம் என் சித்த புண்டைக்கு தான். இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அனிமேக்கள் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். உண்மையாகவே நம்ம நிறையா பெரிய பெரிய அனிமேக்களை பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன அனிமேக்களை பார்க்க ஆரம்பிப்போம். இல்லை டெய்லி வரதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிங்கன்னா பார்ப்பீங்க. பட் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. அஃபிஷியலாகவும் சரி, அஃபிஷியலாகவே அந்த அனிமே வந்து மோசமான அனிமையாக தான் இருக்கும், நல்லாவே இருக்காது. அதையே அவங்க தமிழ் டப் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து அனிமேக்கள் மேலே உள்ள மோகங்கள் குறைஞ்சிரும். அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மட்டும் அப்படியே இந்த கேம்ஸ் மாதிரி ஒவ்வொரு அப்டேட் டைமில் வந்து நல்லா பீக்கில் இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும்ல. அதே மாதிரி அனிமேக்களும் வந்து சேச்சுரேட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த அனிமேக்கள் சந்திக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் வந்து அனிமேக்கள் கார்ட்டூனாக மாறிக்கிட்டு இருக்கு. போக்கிமான் உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலி போக்கிமான் அப்படிங்கிறது ஒரு அனிமே. இது வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி சில பேருக்கு மட்டும் தெரியற அளவுக்கு ஆகினதுக்கு காரணமே வந்து தமிழ் டப்பிங் தான். போக்கிமான் அனிமேவை வந்து கிட்டத்தட்ட அந்த இயர்லி 2K டைம்லேயே வந்து தமிழ் டப் பண்ணி அதை கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அஃபிஷியலாகவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு அனிமேக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது போக போக அதையே வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணி மற்ற சேனல்ஸில் மாற்றி போக்கிமான ஒரு அனிமேங்கிறதையே மறக்கடிச்சிட்டாங்க. இதே நிலைமை நாளைக்கு நருட்டோவுக்கும் வரும். கிட்டத்தட்ட 2002லேருந்து ஒரு 20 வருஷமாக அனிமேக்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு நியூ அனிமே பிகினர் ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு எல்லாருமே வந்து நருட்டோ தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு லெகசியை வச்சுருந்த அந்த நருட்டோ அனிமே இன்றைக்கி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க தமிழ் டப்பில். ஓகே, இப்போயும் நம்ம அனிமையாக தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது எத்தனை நாளைக்கு? நருட்டோ வந்து இப்போது டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் எபிசோட்ஸ் இருக்குது, அதையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு கேப் விட்டு அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு கேப் விட்டு அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி அதை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணி அதை ஒரு டிவி ஷோவாகவே மாற்றிடுவாங்க. இந்த பீரியட்லேயே வந்து நருட்டோவை ஒரு 6லேருந்து ஒரு 10 வயசு பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மைண்டை பொறுத்த வரைக்கும் நருட்டோங்கிறது ஒரு கார்ட்டூன். ஸோ அவங்க வளர்ந்து வந்து அவங்க இன்னொரு பேட்ச் பார்ப்பாங்கல்ல,
அப்போது அந்த பேட்ச் பசங்களுக்கு இவங்க அதை டிவி ஷோவோ இல்லை கார்ட்டூனோ சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கும் ஒரு எண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கார்ட்டூன் அனிமே இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் தான். ஆனால் ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த அனிமேவோட லெகசின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இத்தனை நாள் வந்து அதை நினச்சாலே ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்ருக்கு. அது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒரு சாதாரண கார்ட்டூன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதோட வந்து குவாலிட்டி அண்ட் அதோட லெகசியை வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக நான் வந்து அனிமேக்கு சொல்லிடுறேன். ஸோ இதான் மேட்ரு. இதை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட் தான். எவ்வளோ நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது முக்கியம். கண்ணா பின்னான்னு எல்லா அனிமேக்களும் டப் பண்ணாமல் நல்லா இருக்கிற தரமான அனிமேக்களை டப் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து சில அந்த சைடு எஃபெக்ட் ஆஃப் அனிமேக்களை குறைக்கும். ப்ளஸ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்தீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே லிமிட்டடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ guys, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே guys, உங்களை இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.